ரவி இருக்கிற வரைக்கும் ஃபாரின் சரக்கு என்ன, பட்டாசு சைடிஸ் என்ன, இதெல்லாம் ஒரு சரக்குன்னு குடிக்க வேண்டியிருக்கு. டேய், ஊறுகாய் யாரா வாங்குனது? நீ வாங்குனியா? இருக்கிற காசுக்கு ஊறுகாய் வாங்குனதே பெரிய விஷயம். வந்தோமா, திக்கா சரக போட்டோமா, தேவையில்லாத. ஏய் விர்ரா, அவன் பில்டப் ரவியோ பீலா ரவியோ, ஆனா அவன் இல்லாம வாழ்க்கை ஒரே ஃபீலா இருக்குடா. ஏய், நீ அவன் கூட சென்டியா? ஏய், என்னடா லேட் ஆகுது? ரவி மொபைல் ஆன் ஆயிடுச்சுடா. டேய், என்னடா சொல்ற? ரவி மொபைல் ஆன் ஆயிடுச்சு. போறா, எங்க இருக்கான்னு பாறா. கால் பண்றா. ஸ்பீக்கர்ல போறா. இரு. ரவி. எடு. ரவி, எர்ரா. சொல்லு மச்சான். ஏய் ரவி, எங்க இருக்க? ரவி, எங்கடா இருக்க? ஆலப்படி, என்ன எழுப்பி விட்டுக்கலடா. டேய் மாமே, எங்கடா இருக்க? என்ன விளையாடுறீங்களா? என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? ஏய், ஒரு மாசமா எங்கடா போயிருந்த? ஏய், விளையாட்டுக்கு ஒரு லிமிட் இருக்கு. விளையாட்டா? நேற்று நைட்டு உன்ட்ட வண்டி வாங்கினேன், ஒரு ரவுண்டு போனேன், பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சு. செம்ம போதையாக இருந்ததுனால இங்கே வந்து படுத்து நல்லா தூங்கிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சிருக்கேன். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஏய், யாரா பிரச்சனை பண்றா? நீதான் எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டு பேசுறான். காணோன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட். உனக்கு காரணம் சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். உனக்கும் அகிலாவுக்கும் நடக்கிற அந்த கல்யாணம் நிரூபிச்சு தெரியுமா? டேய், நான் இதை நம்ப மாட்டேன். நீங்களாம் ஏதோ கேம் ஆற மாதிரி தெரியுது. என்ன மச்சான் இப்படி லூஸ் மாதிரி பேசுறான்? நீ சொல்ற மாதிரி நைட் இங்க வந்து படுத்து பாரு, வளவளன்னு பேசிட்டு இரு. டேய், நீ பேச போற. இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே நேத்து நைட் இங்க வந்து படுத்து இன்னைக்கு எதிர்ச்சா வச்சு போண்டா. நேத்து நைட் நீ படுக்கும்போது உன் முகத்துல தாடி இருந்ததா? ஏய் இருடா, ஸ்மைல் ப்ளீஸ். ஃபுல் அடிச்சா கூட ஃபுல் டே தூங்க முடியாது. முக்கா அடிச்சிட்டு 30 நாள் தூங்கிருக்கான்டா. பாரு, தாடி எப்படி என் தலைமுடி? என்ன நம்ம கிட்ட எனக்கு என்னாச்சு? எனக்கே தெரியாம நான் எப்படி மச்சான் ஒரு மாசம் வெளியில போயிருக்க முடியும்? எனக்கு என்னாச்சுடா? ஏய் மச்சான், நல்லா யோசிச்சு பாருடா. ஒரு மாசமா எங்க போயிருந்த? இங்க பாரு, ஒரு மாசம் ஹிந்து பேப்பர். நேற்று நைட்டு சரக்கடிச்சோம். ஆரம்பிச்சிட்டான்டா அவன். மாமே, நேத்து நைட் அடிக்கலம்மா, போன மாசம் நைட் அடிச்சோம். ஏய், என்ன நக்கலா? அவனை பேச விடுறா. நேற்று நைட்டு சரக்கு அடிச்சோமா? உன் வண்டியை நான் எடுத்துட்டு போனேனா? ஆமா மாமே. வழியில பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுச்சு. போதையில ஒரு பில்டிங்குள்ள போய் மட்டையாயிட்டேன். அப்போ மணி ஒரு 1:30-2 இருக்கும். மறுநாள் ஈவினிங் 4 மணிக்கு, அதாவது இன்னைக்கு நான் எந்திரிச்சிட்டேன். இப்படிதான் எனக்கு புரியுது. அப்போ நீங்க சொல்ற மாதிரி காணாம போனா அது ஏன்டா எனக்கு புரிய மாட்டேங்குது? மாமே, கொஞ்சம் யோசிச்சா புரியும் மாமே. ஏய், யோசிச்சா புரியுமா? என்னடா அவன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டு வரான். ரவி அங்கிள், ஒரு மாசமா எங்க போயிருந்தீங்க? மச்சான், நாங்க போய் சொல்லலாம், குழந்தை போய் சொல்லுமா? வளர்ந்த தாடி போய் சொல்லுமா? இல்ல உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக 28 நாள் ஹிந்து பேப்பரை நாங்க தான் பிரிண்ட் பண்ண முடியுமா? உங்க கல்யாணம் நின்று போன சொகத்துல அகிலா கல்கனா பண்ணது தான் நடந்திருக்குமா? புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் யோசி மாமே. போன மாசம் ஃபுல்லா எங்க இருந்தேன்னு கொஞ்சம் நிதானமா யோசி மாமே. வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் யோசி மச்சான். எவ்வளோ யோசிச்சாலும் ஒரே ஒரு நைட் தானே படுத்தேன். சொல்றாங்க
ரவி சார், ரவி சார், ஆர் யூ ஆல் ரைட்? பாலிவுட் ஹீரோ மாதிரி இருந்தா இப்போ பாலாப்பட ஹீரோ மாதிரி ஆயிட்டான். போன பில்டிங்குள்ள படுத்தேன். என்ன துணிவிருந்தால் இவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பான். தளபதியாரே, இவனை ஈட்டியால் குத்தி எழுப்பட்டுமா? இல்ல, மாட்சிமை பொருந்திய நம் மாமன்னர் 2ஆம் ராஜராஜன் நமக்கு அப்படி ஆணைத்தது. இவன் உறங்காமல் இருக்க வேண்டும். அதே சமயம் நம் மாமன்னர் வரும் வரை இவனை தப்பிச் செல்லாமல் பார்த்துக் ஆகட்டும் தளபதியார். விசைப்படு திசை வீரர்களே, நான் என்ன சொன்னேன்? விட்டு விடாதீர்கள், பிடியுங்கள் அவனை. அவனை இவன் என்ன சொல்லுகிறான்? எங்கள் வருகையை கண்டு பதட்டமடைந்து ஓடி வந்து விட்டான். இவனை என்ன செய்ய? துண்டமாக வெட்டி இவனை போலி போட்டு விடலாம். வேண்டாம், இவனை சங்கிலியால் பிணைத்து நம்முடைய இடத்துக்கு தூக்கிச் சென்று அவனை அங்கு வைத்து சித்திரவதை செய்வோம். ஹலோ ரவி சார், என்ன நேரத்தில் அவ்வளவு கத்திட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் தூங்க வேணாமா? அர்ஜுன், ரவி அங்கிள் லூஸ் ஆயிட்டாரா? ரவி சார், ஏன் சார் இந்த நேரத்தில் அப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சு சார்? சொல்லுங்க சார். என்ன பிதற்றிக் கொண்டிருக்கிறார்? வீரர்களே, இவனை குதிரையில் ஏற்றுங்கள். வேண்டாம், இது சரியான தருணம் அல்ல. இவனை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். புறப்படுங்கள். உத்தரவு மகாராஜா. இங்க யாரு செக்ரட்டரி? நான் தான் சார். நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார். யார் இவன்? இவன் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கறா. ரொம்ப நேரமா கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்கான் சார். டேய், என்னடா? யாரா நீ? சார், இவனை யாரா நீ? ஐயோ, எனக்கு மறந்து போச்சு. இவனை எங்க பாத்துர்க்கேனே? எங்க? என்ன திருப்பி சுந்தரி? எங்க? ஐயோ, ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது சார். ஒரு நிமிஷம். யாரா நீ போதைய போட்டுட்டு? நான் சொல்றேன், இவன் யாருன்னு நான் சொல்றேன். போன மாசம் 4 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, பீலா ரவியோ பில்டப் ரவியோ. அவன் இவன் தான். அந்த ஊட்டிக்காரன். அதேதான். எங்ககிட்ட டக்கால்ச்சி கட்டுறியா? இத பார், இந்த குதிரை கதை, ராஜா காது கழுத காது, இந்த கதையெல்லாம் வேண்டாம். என்ன நடந்ததுன்றத தெளிவா சொல்லு. ஐயோ மேடம், என்ன எதுவுமே கேட்காதீங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. ரவி, நல்ல தெளிவா யோசிச்சு சொல்லு. நீ சரக்கடிக்கல, ஓகே. வாயில நாத்தம் வரல. ட்ரக் இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டியா? அதான் சொல்றேன்ல மேடம், ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. நோ கன்ஃபியூஷன், ஒன்லி கிளாரிஃபிகேஷன். என்ன நடந்ததுங்கறத தெளிவா கிளியரா சொல்லு பார்க்கலாம். ஐயோ மேடம், நான் கன்ஃபியூஸா இருக்கேன். திருப்பி கேட்டா நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. திரிபுர சுந்தரி சார், கூட்டிட்டு வாங்க. நோ மோர் கன்ஃபியூஷன். அவங்கள கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி என்னைய கன்ஃபியூஸ் பண்ணாம நீ கன்ஃபியூஸ் ஆகாம கிளாரிட்டியோட பதில் சொல்லு. என்னாச்சு? சொல். எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு சார். கன்ஃபியூஷன்ற வார்த்தையை சொல்லாதேன்னு. மறுபடியும் கன்ஃபியூஷன். வணக்கம் சார். உங்க ஃப்ரெண்ட் திரும்பி வந்துட்டான்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டீங்களா ஸ்டேஷனுக்கு? இல்ல சார், இவன் வந்ததுல இருந்து ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது. அதான் வந்தவனுங்களும் கன்ஃபியூஸ் பண்றானுங்களே. இவன் இங்க வந்ததுல இருந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணி என் கண்ணா மூளி திருகுதியா? சார், ரவி சார் ஸ்டேஷன்ல கூட உட்கார வச்சிருக்கீங்க. இந்த ஸ்டேஷன் அவருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். நேத்து அவன் தங்கி இருந்த ரெசிடென்ஷியல் ஏரியால ஒரே கலாட்டா பண்ணிருக்கான். ஏன்னு கேட்க வந்த செக்ரட்டரி தூக்கி போட்டு மிதிச்சிருக்கான். என்னடா உன் பிரச்சனைனா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குன்னு கதறான்.
மாமே என்ன மச்சான்? ஓட்ட பண்ண மாமே. ஏய், எனக்கு ஒண்ணும் தெரியலடா. எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குடா. கன்ஃபியூஷனா இருக்கு. இவனை கன்ஃபியூஸ்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க, எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. ஐயோ சார், நீங்க வந்ததுல இருந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கா சார். நல்ல ஹாஸ்பிடல் கூட்டி போலாம் பிளான் முதல்ல பண்ணிருக்கோம் அந்த சார். வேலையை செய்யுங்க. வாங்க. இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பொண்ணு வந்தாங்களே அவங்க. சார் அவங்க கன்ஃபியூஸ் ஆகி கல்கட்டா போயிட்டாங்க சார். அவளும் கன்ஃபியூஷன் ஆகி போயிட்டாளா? சூப்பர்யா. சரி, அதான் கரெக்டான ஒரு கிளாரிட்டியோட லெட்டர் எழுதி கொடுத்து கூட்டு போங்க. கன்ஃபியூஷன் இல்லாம. உங்களுக்கு என்னாச்சு? சாரி, அதே கன்ஃபியூஷன். போங்க போங்க போங்க. ஏய் மச்சான் மாமேல போலாம். வாடா. வா பாத். ஆலும் மண்டையா. சார் உங்களுக்கு ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லையே? நோ நோ, ஐ ஹேவ் நோ கன்ஃபியூஷன். ஹலோ, ஐஜி பேசுறேன். இருக்கட்டும், இங்க ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன்யா. ஐஜி பேசுறேன். ஆஹா. அதோ போறானே ரவி, அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் வேற டம்மி டப்பாஸ். அவன் கிட்ட என்னமோ இருக்கு. என் போலீஸ் மூளை அலாரம் அடிக்குது. நானும் கூட தான் போலீஸ். என் மண்டையில மணி அடிக்கலையே. நீங்கெல்லாம் 180 டிகிரியில தான் பாக்குறீங்க, நான் 360 டிகிரியில பாக்குறேன். அப்ப நீங்க ஆந்தையா? ஏண்டா மச்சான், ஒரு மாசமா எங்க போயிருந்தேன்னு ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய், எல்லா சுச்சுவேஷன்லயும் நான் ஒரு மாசம் காணாம போனங்கிற விஷயம் எனக்கு புரியுது. ஆனா என் மைண்டு கேட்க மாட்டேங்குதுடா. மைண்ட் கேட்க மாட்டியா? டேய், இதே யோசி தான் ஃபிளாட்ல கத்தி கலாட்டா பண்ணியா? இல்ல மச்சான், இது வேறடா. ஏய், மிட் நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். பயங்கர இட்டி மின்னல் சத்தம். அப்போ ஒரு குதிரையில அந்த ராஜாலாம் வந்து படை வீரர்களோட என்ன அப்படியே மிரட்டி ஆர்டர் பண்றா. அந்த பயத்துல தான் நான் கத்தி கலாட்டா பண்ணிட்டேன்டா. அது இந்த பிளாட்ல செக்ரட்டரி இருக்கான்ல, அவன் போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டான்டா. ஏய், நம்பவே முடியல. ஏய், என்னால என்னடா அது நம்ப முடியல. இது நிஜமா இல்ல கனவானே எனக்கு தெரியல. இது கன்ஃபார்மா உண்மைதான். எப்பற சொல்ற? இவன் யாரு? ராஜராஜ சோழனோட கடைசி வாரிசு. ஆமா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி போன ஜென்மத்துல இவன் ராஜராஜன் கிட்ட போய் ஏதோ தப்பு பண்ணிருக்கான். அதனால அந்த ராஜா குதிரை படையெல்லாம் எடுத்துட்டு வந்து டார்ச்சர் பண்றாப்ல. அநேகமா இதுதான் உண்மை நினைக்கிறேன். ஏய், நானே குழப்பத்துல இருக்கேன். நீ ராஜா வராரு, மந்திரி வராருன்னு. சாரி மச்சான். ராஜாதிராஜன், ராஜ மார்த்தாண்டன், ராஜ கம்பீரன், ராஜகுலத்திரன், இரண்டாம் ராஜராஜன், பராக் 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 பராக். வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா? யாரா? அங்க பாரு, குதிரை வருதா? அங்க பாரு. ஏய், வருது குதிரையா? ஏய், யாரா? ஏய், குதிரைடா. என்னடா சொல்ற? ஏய், இந்த பக்கமா. ஏய், என் அடிமை எங்கு சென்று கொண்டிருக்கிறார்? எங்கடா போறோம்? இப்போ போறோம். நான் சொல்வதை கேளுடா. இவர்களை விட்டு இங்கிருந்து ஓடிவிடு. ஓ, என் உத்தரவுக்கு கீழ்வழிந்து விடு. இவர்களே, உலகட்டும் துந்தவி, கொட்டட்டும் போர் முரசு, எட்டத்திற்கும் ஒளிக்கட்டும் போர் முரசு. இனி நான் சொல்வதை கேட்பாயா? அப்படி என்னில் ஓடு ஓடு. என் அடுத்த உத்தரவு வரும் வரை ஓடிக்கொண்டே இரு. ஆழ்ந்த நித்திரையில் உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? ஏய், எழுந்திரு. எழுந்துரா எத்தனை? எழுந்திரு. நீ அமைதியின்றி தவிக்க வேண்டும். எழுந்திரு. எழுந்துரா எத்தனை? எழுந்திரு. மன்னர் சொன்னது காதில் விழவில்லையா? எழுந்திரு. எழுந்திரு சொல்லுகிறேன். நீ
என் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டாய். உன்னால் தப்பிச் செல்ல முடியாது. நீ என்ன மந்திரவாதியா? இருக்கலாம். பேயா? பிசாசா? அப்படியும் இருக்கலாம். நீ அந்த காலத்து ராஜாவோட ஆவியா? யாரையா நீ? சொல்லுகிறேன், உன் கால்களை இரும்பு குண்டுகளால் பிணைத்திருக்கிறேன். மெல்ல என்னை நோக்கி வா. வாடா. மன்னரிடம் மரியாதையாக பேசு. என் உத்தரவுக்கு கீழ்படி. நான் சொல்வதற்கு செவி சாய்த்து சிரம் தாழ்த்து. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் உத்தரவுக்கு கீழ்படிய மாட்டாயா? முடியாதா? முடியாது. போ. வீரர்களே, இவன் காதில் ரத்தம் வரும் வரை துன்புறுத்துங்கள். போதும், நிறுத்துங்கள். இனி நான் சொல்வதை கேட்பாயா? என் உத்தரவுக்கு கீழ்படிவாயா? எழுந்திருள். இப்பொழுது வலது காலை முன்னிறுத்தி இடது கையை பின்னிறுத்தி தலையை முன்னோக்கி வளைத்து உத்தரவு மகாராஜா என்று சொல். உத்தரவு மகாராஜா. பிணைக்கப்பட்ட உன் சங்கிலிகள் விளக்கப்பட்டு விட்டன. இதோ என் உத்தரவு. உத்தரவு மகாராஜா. ஓடிக்கொண்டே இரு. எனது அடுத்த கட்டளை வரும் வரை ஓடிக்கொண்டே இரு. ஓடு. ஜென்மத்தின் அடிவேரா. எனக்கும் உனக்கும் தகராறா. நீ யாரா? போன ஜென்மத்தின் அடிவேரா. காதுக்குள் இருந்து கத்து பேயா, உடம்பிலே இருந்து கொல்லு நோயா. காதுக்குள் இருந்து அவனை கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்கு. இப்படி செய்வது ஐயோ ஐயோ ஓடி போகவா உன்னை தேடி வந்தேன். உன் ஆடி நரம்புக்குள் ஊடுருவி உன்னை உருக்குலைப்பேன். எத்திசை சென்றால் அத்திசை தோன்றி உன்னை வாட்டி வதைத்திடுவேன். சுற்றி காற்றில் கூட ஏதோ மர்மம் இருக்கிறதே. முன்னே பின்னே வழியில்லாத தடத்தில் கால்கள் நடக்கிறதே. என்னை சுற்றி காற்றில் கூட ஏதோ